மணிக்கு எந்திரிச்சு அம்மா ப்ளீஸ் இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ற வீடு சந்தோஷம் தருதா? இல்ல காலையில எந்திரிச்சு குளிச்சு யூனிஃபார்ம் போட்டு பேக் மாட்டி நண்பர்களோட ஆட்டம் போடுற ஸ்கூல் சந்தோஷம் தருதா? அப்படின்னு பேச இதோ இங்க 2 டீம் ரெடியா இருக்காங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வீடுதான் ஜாலின்னு கவிப்பிரியன் பேச போறாங்க. வாங்க கவிப்பிரியன் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இது என்ன கேள்வி? எதுல சந்தோஷம்னு மேடம் நிச்சயமா சொல்றேன், வீடு தான் பெஸ்ட்னு. ஏன்னா எனக்கு இன்னைக்கு ஸ்கூலுன்னு சொன்னாவே காய்ச்சல் வருது. காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும், பல்லு வளர்க்கணும், குளிக்கணும். ஐயோ டைம் ஆயிடுச்சுன்னு வேன் வந்துருச்சுன்னு அம்மா கத்துவாங்க. ஆனா லீவ் நாள பாருங்க காய்ச்சலே வராது. நான் 10 மணி வரைக்கும் நல்லா தூங்குவேன், யாரும் கத்த மாட்டாங்க. வீட்ல எனக்கு பிடித்த கார்ட்டூன் பார்ப்பேன். ஆனா ஸ்கூல்ல கஷ்டப்பட்டு படிப்பேன், கை வலிக்க வலிக்க எழுதுவேன். அதனால வீடுதான் பெஸ்ட்னு சொல்லுங்க மேடம். நன்றி. ஆஹா அற்புதம்டா. மாணவர்கள் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லிட்ட. ஜாலியா தான் இருக்கு, பட் நம்ம படிக்கவும் செய்யணும், அதுவும் முக்கியம். ஜன்னத் ஸ்கூல் தான் பெஸ்ட்னு பேச வராங்க. வாங்க வாங்க ஜன்னத் பேசுங்க கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். வீடுதான் சந்தோஷமா சொல்றாங்களே, அது எப்படிங்க? வீட்டுல சும்மா உட்காண்டா வாழ்க்கையில சாதிக்க முடியுமா? ஆனா ஸ்கூல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. மேம் ஸ்டார் போடுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க, டிராயிங் சொல்லி தருவாங்க, டான்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க. ஆனா வீட்டுல ஒரு தனியா ஆனா ஸ்கூல் ஒரு எங்க இருக்கு. அதான் ஸ்கூல்ல தான் ஜாலி ஜாலி. நன்றி. அடடே ஜன்னத், உனக்கு ஸ்கூல்ல ஒரு கேங்கே இருக்காங்களா? மேம் ஸ்டார் போட்டு என்கரேஜ் பண்ணிருக்காங்களா? டான்ஸ்லாம் கத்துக்கிட்டியா? சூப்பர். வைஷிகாக்கு ஸ்கூல் வரது பிடிக்காது போல, அதான் வீடுதான் ஜாலின்னு பேச வராங்க. வாங்க வாங்க வைஷிகா பேசுங்க கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். எதுங்க ஜாலி? இந்த டீச்சர்லாம் ஒரே ஒரு சப்ஜெக்ட கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆனா நாங்க எல்லா சப்ஜெக்டே படிக்கணும். அதுல வேற ஸ்டடிங், அதுலயே ரைட்டிங் வேற, அதுல மட்டும் டெஸ்ட். மார்க் பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கணும். அட போங்கங்க, இதுவாங்க ஜாலி. இங்க பல ஜோலி தான் இருக்கு. வீடு தான் ஜாலி ஜாலி. நன்றி. என்ன வைஷிகா, உனக்கு சப்ஜெக்ட் தான் பிரச்சனையா? பேசாம பாடமே நடத்தாம டெஸ்ட் வைக்க சொல்லிடலாமா? பரீட்சை எழுதாம பாஸ் பண்ணி விட்டுறலாமா? இங்க உங்க மேம் எங்க நிக்கிறாங்கன்னு சொல்லு, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நம்ம டானிஷ் ஹால்டனுக்கு அரசு அதிகாரி ஆகிறதுக்கு ஆசை போல இருக்கு. அதான் இப்பவே ஸ்கூலை பத்தி ஜாலியா பேச வராரு. வாங்க டானிஷ் ஹால்டன் பேசுங்க கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்கூலுக்கு போறது ஒரு ட்ரெயினிங். காலையில 6 மணிக்கு அலாரம் வச்சு எண்ணிக்கிறது கஷ்டம் தாங்க. ஆனா ஃபியூச்சரை பெரிய கம்பெனியில சிஇஓ ஆக முடியும். ஆனா வீட்டுல டிவி ஃபோன் பார்த்தா கண்ணே கெட்டு போகும். ஸ்கூல்ல போர்டு பார்த்தா அறிவு வளரும். நாளைக்கு நம்ம ஜெயிச்சு பெரிய மாற நினைச்சு பார்த்தாலே இன்னைக்கு நம்ம ஜாலியா ஸ்கூலுக்கு போலாம். என்ன நான் சொல்ல சரி தானே? நன்றி. ஒளிமயமான எதிர்காலம் உன் உள்ளத்தில் தெரிகிறது. என்ன டானிஷ் ஹால்டன், இந்த வயசுல எதிர்காலத்தை பத்தி இவ்ளோ யோசிக்கிற? நீ பேசுறத பார்த்தாலே எல்லாரும் அரசு அதிகாரி ஆகிறதுக்கு ஸ்கூல் வந்துருவாங்க போலயே. அருமை அருமை. என்ன அக்கீதா, ரொம்ப நல்லா பாடுவியாமே. ஆனா உனக்கு வீடுதான் பிடிக்குமா? சரி வா பேசு கேட்கலாம் என்ன பேசுறேன்னு. அனைவருக்கும் வணக்கம். மேடம், சிஓ ஆகிறது அதிகாரி ஆகிறதா அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நம்மளோட ஹெல்த் தான் முக்கியம். நம்ம கவிஞர் பாரதியார் என்ன சொல்லி இருக்காங்கன்னு தெரியுமா? காலை எழுந்த உடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா சொன்னாரு. எங்கங்க மலையில விளையாடுறோம், காலையில ஸ்கூலுக்கு போயிடுறோம், மாலையில டியூஷன் போயிடுறோம். இதுதானே வழக்கமாயிட்டு போகுது. நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் இருக்கக்கூடிய இடம் எதுன்னு தெரியுமா? அது எங்க வீடு தாங்க. வீடு தாங்க பெஸ்ட். நன்றி.
என்ன கீதா, உனக்கு சுதந்திரம் வேணுமா? பேசாம பள்ளியிலே உனக்கு சுதந்திரமா பாடம் எடுக்க சொல்லிடலாமா? சரி, ஓகே ஓகே. என்ன ருபினா, உனக்கு ஸ்கூல் வர்றது ரொம்ப பிடிக்குமோ? உனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்குமா? அதான் ஸ்கூலுன்னு பெஸ்ட்னு பேச வரியா? சரி வாங்க வாங்க பேசுங்க கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்கூலுக்கு வந்தாதானே வாழ்க்கையிலே சாதிக்க முடியும். வீட்லயே உட்கார்ந்திருந்தா சோம்பேறியாத்தான் ஆக முடியும். ஆமா, ஸ்கூல்ல மேம் கொடுக்கிற பனிஷ்மெண்ட்ல கஷ்டம்னு சொல்றீங்களே, ஆனா அதுதாங்க நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் தரும். மேம் முட்டி போட சொன்னா கால் ஸ்ட்ராங் ஆகும். மேம் கையை தூக்க சொன்னா கை ஸ்ட்ராங் ஆகும். ஸ்கூல் தாங்க நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ ஜிம் மாதிரி. வீட்ல நம்ம ஒரு செல்ல குட்டி, ஸ்கூலுக்கு வந்தா நம்ம ஒரு சிங்க குட்டி என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி. என்ன ருபினா, ஸ்கூலுக்கு வந்தா சிங்கக்குட்டி ஆயிடலாமா? அப்பனா இனிமே எல்லாரும் லீவ் போடாம வந்துருவாங்க பாருங்க. ஏன்னா எல்லாரும் சிங்கக்குட்டியாக தானே ஆசைப்படுவாங்க. அருமையா பேசுனீங்க ருபினா. உமர் முசைன் ஏதோ கருத்து சொல்ல போறாங்களாம். சரி வாங்க உமர் முசைன், சொல்லுங்க கேட்கலாம். என்ன கருத்து சொல்றீங்கன்னு கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் நமக்கு தண்டனை தருவது நம்மளை புண்படுத்துவதற்கில்ல, பண்படுத்துவதற்காகும். அதனால் நாம் அனைவரும் ஆசிரியரை மதிப்போம், நன்றாக படிப்போம். நன்றி. ஆஹா, அருமை உமர் முசைன். ஆசிரியர் பத்தி ஒரு அருமையான கருத்தை சொன்னீங்க. நீங்க சொன்ன கருத்தை கேட்டு எல்லாருமே இனி ஆசிரியர் கம்ப்ளைண்டே பண்ண மாட்டாங்க போலயே. என்ன நான் சொல்றது சரிதானே? எல்லா குழந்தைகளும் ரொம்ப அருமையா பேசினாங்க. வீடு என்பது ஒரு கூடு போல, பள்ளி என்பது ஒரு வானம். வீட்டிலே இருந்தா எப்படி அறிவு பெருகும்? வானத்துல பறந்தாதானே அறிவு கிடைக்கும். வீட்டுல அன்பு கிடைக்கும், ஸ்கூல்ல அறிவு கிடைக்கும். நம்மளுக்கு இந்த ரெண்டுமே வேணும். அறிவும் படிப்பும் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு ஓய்வும் முக்கியம். காலையில ஸ்கூலுக்கு போங்க, ஈவினிங் வீட்டுக்கு வாங்க. நன்றி. It was indeed a wonderful, engaging